முடிவு சம்பூர்ணமா இருக்கும். உங்களை கத்தர் தொட போறோம். குழந்தைங்களை கூட தொட போறாங்க. குட்டி பிள்ளைங்களை கூட தொட போறாங்க. இனி பிறக்க போறவன் குழந்தைங்க கற்ப பைக்குள்ள கூட கத்தருக்கு அபிஷேகத்தை வச்சு இனி பிறக்க போற குழந்தை தெற்கு பிறகு தேவனுக்கு மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மார்க் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்பா தீர்க்கதரிசியுடைய வாக்கே கர்த்தருக்கு பிரியமானவன். அவனை கர்த்தர் பிரியமானவன் என்று அழைப்பார். தானியேலை பிரியமானவன் என்று அழைத்தார். தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை பிரியமானவர் என்று அழைத்தார். தானியேல் 6:10 சொல்கிறது, ஒரு நாளைக்கு 3 மணி ஜெபம் பண்ணினான். He's a man of prayer. என் மகன் காலை சொல்றது போல பைபிளை வாசிக்காத ஜெபமா பண்ணாத ஊழியத்துக்கு போனீங்கன்னா உன்னை எப்படி தீர்க்க தரிசனத்தை கருத்து கொடுப்பாங்க. விசேஷம் கொடுப்பாங்க தீர்க்க தரிசனத்தை. ஜெபம் பண்ணுகிறான், ஏதாவது சொத்து அப்படின்னு நேரத்தை கூட்ட வேண்டும். ஜெப நேரத்தை கூட்ட வேண்டும். ஜெப நேரத்தை கூட்ட வேண்டும். நீ வீட்டை கூட்டலையோ ஒரு ஜெப நேரத்தை கூட்டணும். ஜெபம் பண்ணாம கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பார்க்காதீங்க. நீ நினைத்தால் அவனை நினைப்பா. அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீ எனக்கு சமீபமா இருந்தால் அவர் உனக்கு சமீபமா இருப்பா. நீ என்னை தேடினால் நான் அவர் உனக்கு தேவைப்படுவா. இதெல்லாம் உனக்கு ஏற்ற அவசரம். காலையில் ஏற்றி எந்த நேரமாக சோத்திரம் சொல்லி பேசுங்க. ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரோடு பேசுங்க. ஜெப வாழ்க்கையில பேசுங்க. பேசிக்கிட்டே இருங்க. அவர்கிட்ட என்னப்பா பேசுறது தெரியும். என்ன பேசுறது தெரியும். உன்ன மாதிரி உருப்படாத அவருக்கு என்ன பேசுறதுங்க. ஊர்ல வெட்டிக்கிற பக்கத்துக்கு கேள்விட்டு பேசுங்க. ஆண்டவரோடு பேசினால் வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கா. ஜெபம் பண்ணுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள். 1 சாமுவேல் 2:1 நன்னால் பேசினார். 1 ராஜாக்கள் 8:54 சாலமோன் பேசினார். 2 நாளாகமம் 32:24 எசேக்கியா வியாதியிலிருந்து பேசினார். நெகேமியா 1:6 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 11ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் 11ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். நெகேமியா ஜெபம் பண்ணினான். சங்கீதம் 109:4, சங்கீதம் 66 19 20, சங்கீதம் 39 12 55, சங்கீதம் 39 12, சங்கீதம் 55 1, சங்கீதம் 143 1. தாவீது ஜெபம் பண்ணினான். நம்ம தேவனா நம்ம ஜெபம் பண்ணலன்னா என்ன பண்ணுவோம்? மத்தேயு 26:42, லூக்கா 22:42, மத்தேயு 26:44, மார்க் 14:39, மார்க் 1:35 வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். பரவாயில்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. லூக்கா 3:21 இயேசு பார்வையிலே ஜெபம் பண்ணினார். லூக்கா 5:16 வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்ணினார். 6:12 மலையிலே ஜெபம் பண்ணினார். 9:18 சிலரோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணினார். மார்க் 1:35 வனாந்தரமான இடத்துல போய் ஜெபம் பண்ணினார். அப்போஸ்தலர் 9:11 பவுல் ஜெபம் பண்ணினார். அப்போஸ்தலர் 10:9 பேதுரு ஜெபம் பண்ணினார். அப்போஸ்தலர் 10:2 கொர்நேலியு ஜெபம் பண்ணினார். உங்க பேரை அப்படியும் பரலோகத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. நீ ஜெபம் பண்ணு. சோதனை. ஹalleluya ஹalleluya. ஆமா, தானியேல் 9:2 பாயிண்ட் கிட்ட வந்துட்டு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா அப்பதான் நெருப்பு எரியும். நெருப்பு இல்லாமல் புகையாதே.
கேட்கிற தீர்க்கதரிசிகள் மேல உட்கார்ந்து தேவனுடைய தீர்க்கதரிசிகள் நெருப்பு போட்டதான் புகையும். நெருப்பு எங்க இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை தான் அக்கினி. எரேமியா 5:14 சொல்லுது. பத்திரம் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை அக்கினி. தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேல் புத்தகங்களை வாசித்தார் அப்படின்னா புத்தகங்களால் தெரிந்து கொண்டே இருக்கிறாரு அப்படின்னா ஒரு தானியேலுடைய வாழ்க்கையில வேத வசனத்தை வாசிக்கிறதும் ஞானம்ன்றதும் இருந்துச்சு. இதெல்லாம் புதுசு இல்லை, எனக்கு தெரியும்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் சொல்லிதான் அது சொல்லாம போனா என் பிரசங்கம் சத்தியமா இல்லை, ஆழமா இல்லை, அது ஒன்றுத்துக்கு துப்பு இல்லைன்னு சொல்லி கொடுக்குங்க. வேத வசனமும் ஜெபமும் இல்லைன்னா அது வேத பிரசங்கம் இல்லை, அது பொட்டு பிரசங்கம். தேவன் சொல்லுகிறது எரேமியா 5:16 வார்த்தையை உட்கொண்டேன். எசேக்கியேல் 2:8 வார்த்தையை புசி 3:3 இதை வாங்கி புசி. வெளிப்படுத்தின விசேஷம் 10:19 இதை வாங்கி புசி. அப்ப வேத வசனத்தை அப்பத்தை புசிக்கிற மாதிரி நீ வாசிச்சுட்டே இருக்கணும். சோத்திரம் சொல்லுங்க. காலையில் தானியேல் சொன்னாரு ஒரு 6 மணி நேரமா hours you read the verse 6 அதிகாரத்தை ஒரு 4 நிமிஷம் சோத்திரம் சொல்லுங்க. வல்லமை அப்படிதான் இருக்குது. நானும் ஒத்துக்கிறேன், நானும் ஆமோதிக்கிறேன். நீங்களும் ஓகே சொல்றீங்களா? வல்லமை வேணுமா? வல்லமையா வேணும் அப்படி சொல்றேன். வல்லமையை எப்படி முடியாது? வசனத்தை வாசிங்க, 6 நிமிஷம் வாசிங்க, ரூம் போட்டு வாசிங்க, லீவ் போட்டு வாசிங்க. ஓகே, புரியுதா நான் சொல்றது? எதுக்கு ரூம் போட்டு பேசுறோம்? ரூம் போட்டு வாசி, கதவை மூடிட்டு வாசி, லீவ் போட்டு வாசி. நீ மெடிக்கல் லீவாவது போடு, நீ எந்த லீவாவது போடு, வேத புத்தகத்தை வாசி. ஆமே ஆமே. கொஞ்சம் மாதிரி தானியேல் 6:10 சொல்லுது, தேவனை சொல்லுகிறார். அம்மா ஐயா, நான் புதுசா ஒன்று சொல்லல, பட் இதை சொல்லிதான் அவன் தினமும் நீ ஜெபித்து வேதம் வாசித்து ஸ்தோத்திரம் பண்ணா உன் வாழ்ந்த கத்திர வார்த்தை. இதை மறந்துன்னா வார்த்தை இருக்கா? கத்தரை ஸ்தோத்திரிக்கணும். மன அழகாக ஒரு பாட்டு போடணும். ஒரே ஸ்கான்ஸ் தொடர்ந்து நம்ம பாடுறோம். சீக்கிரம் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்றி 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 சொல்லினான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன்.
சொல்லிட்டு போற தீர்க்க தரிசனம் இல்ல. தினந்தோறும் நீ தீர்க்க தரிசியா இருக்கணும்னா இதெல்லாம் செய்ய வேண்டியது அவசியம். ஒவ்வொருத்தர் அறபடி கொடுக்குறாயா, நீ துதிமொழி கொடு. குழந்தைய கொண்டு போய் கழுதறுத்து பில்டிங் கட்டுறதுக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி முடிக்கிறதுக்கு குழந்தை ரத்தத்தை தடுக்கிருக்கான். நீ அநேகருடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு உன் துதிமொழியை ஆண்டவருக்கு செலுத்து. உன் வாயில துதிமொழி, நன்றி மொழி, அது சுகந்த வாசனை. நீ பாட பாட, துதிக்க துதிக்க, சோதரிக்க சோதரிக்க, ஆண்டவருடைய பிரசன்னம் மூலம் ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு உருவாக்கணும். சோதனை செல்லுங்களா, அன்னைக்கு காலையில மாத்திரம் எழுச்சி ஆண்டவரோடு பேசி உன் போன் காலெல்லாம் உனக்குதான் வரும். எந்த வயிற்று வலி, தலைவலி, வாந்தி, வேதி, கீழ வேதி, எந்த வேதின்னு சொல்றாரு ரோட்ல நின்றுட்டு, அந்த வேதிக்கு எல்லாம் போன் கால உனக்குதான் வரும். அந்த காணிக்கெல்லாம் அந்த வார்த்தை உனக்குதான் வரும். நீ தேடி போக வேண்டாம். குடிமொழி பணம் மேல ஆசை இருந்தாலும் சரி, ஆண்டு மேல ஆசையை தீர்ப்பு பணம் ஒண்ணு தேடி கத்திரம் செல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுலும் சீலாவும் துதித்தான். கர்த்தரை துதிக்க. It intensifies this gift. நீ துதிக்க 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 இந்த கிருபை, இந்த வரம் உனக்குள்ளே அதிகமாக செயல்படாது. எப்போ ஒரு நேரத்தை கப்படத்தை பார்க்கறது இல்லை, எப்போ ஒரு நேரம் எருமாட்டை பார்க்கறது இல்லை, எப்போ ஒரு நேரம் நாடுக்கு நினைச்சு தலையில கொம்பு வச்சு பிசாசு வந்து நினைச்சு சொல்லுவோம். அதுலயா நீ சொல்ற தீர்க்க தரிசனம் திட்டம் தெளிவாய் பேசுகிற கர்த்தர் சொல்லுங்க, இது நடக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். தானியேல் 1:8 சொல்லுது, தன்னை திட்டு வருவ ஆடுறது, ஜெபிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது, தியானம் பண்றது, இதெல்லாம் இருக்கட்டும். உன் வாழ்க்கையை தீட்டு கொடுக்கிறார். உன் வாழ்க்கைய பரிசுத்தத்தை விட்டுட்டு தீட்டுக்கு போயிடாருங்க. தொட்டாலும் தீட்டு, வந்தாலும் தீட்டு. நீ தொட்டாலும் தீட்டு, இன்னொரு தொட்டாலும் தீட்டு. தீர்த்து வட்டவனோடு கர்த்தருடைய பிரசன்னம் இருக்காது, அபிஷேகம் இருக்காது. சுமதான் பாருங்க, அபிஷேகம் என் தலைமையில. Don't defile yourself. இன்னைக்கு நேரத்தில் சொன்னே அருமையா கர்த்தருடைய வாய் என் வாயோடு இருந்துச்சு. ஏன் முந்தினாளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லனே, அடுத்தது ஒண்ணு இல்லையே. அந்த தீட்டுப்பட்டவனை உங்க வச்சிருக்காங்க. அவன் தீட்டுப்பட்டிருப்பான், வேலை தலையெடுத்து விடுவான். ஜோபனி எனக்கு ஜோபனியா கை வையா வேலைமா வெள்ளையும் ஜல்லியுமா மூக்கு மூலியமா வந்து தலையை நீட்டுவான். கையை வச்சுக்காது. கர்த்தர் வேணான்னு தொடாத. அவன் பெரிய குஷ்ரோகியா இருக்கட்டும், அல்லது அவன் பெரிய ராஜாதி ராஜா, உலகத்தில் இருக்கிற ராஜாவை தீட்டு தீட்டுதான். இப்போது பேசுறது காது வச்சு கேளு. I have the authority to talk this. What happens when you say prophecy? What happens when you say prophecy? தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன நடக்கும்? தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது என்ன சம்பவிக்கும்? கர்த்தராகிய தேவன் ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்டார், ஏய் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்தால் என்ன சம்பவிக்கும்? நீ தீர்க்க தரிசனம் உரைத்தால் என்னடா சம்பவிக்கும்? அவன் ஞானம், கர்த்தருடைய ஞானம் உனக்குள் இருந்தது. கர்த்தர் பேசினா துடுக்க பேசக்கூடாது. கர்த்தர் பேசினா வெடுக்குன்னு பேசக்கூடாது. புருஷன் பெண்ஜாதியை பார்த்து பேசுற மாதிரி, சில பெண்ஜாதி புருஷனை பார்த்து பேசுற மாதிரி ஆண்டவர் வந்து பேசக்கூடாது. அவர் பேசுறதே அத்திபூத்த மாதிரி. அது ஒன்று ரெண்டு வார்த்தை கோத்தினா அதுக்கப்புறம் அவர் பேச்சை கேட்க முடியாது. He is the master. He is the master of the universe. கர்த்தர் கேட்டார், மனுபுத்திரனே, ஏய் தீர்க்கதரிசியே, தீர்க்க தரிசனம் உரைச்சா என்ன நடக்கும்? ஆண்டவரே, தேவரே, நீரே அறிவி. ஞானம் புரியுதா? கர்த்தாவே, எனக்கு என்னப்பா தெரியும்? நான் வேற்று உமக்கு தெரியாத ஒன்று உண்டோ? தீர்க்க தரிசனம் யாரு? உமது. வார்த்தை யாரு? உமது.
எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும். 4ஆம் வசனம், தீர்க்கதரிசியே, மதிக்கெட்ட தீர்க்கதரிசியே, தீர்க்கதரிசனம் சொல்லி விழுந்து போனவனே, தீர்க்கதரிசனத்தை எடுத்து போய் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று ஆசை கொண்டு ஆவலோடு ஜெபித்து துடித்து வந்திருக்கிற உன்னை கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். நீ தீர்க்கதரிசனம் உரைத்தால் என்ன சம்பவிக்கும்? எசேக்கியேல் 37:4. பாயிண்ட் நம்பர் 1. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீ தீர்க்கதரிசனம்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையை கேள். உலர்ந்து போன எலும்புகள், செயலிழந்து போன எலும்புகள், ஊடுகள் இல்லாமல் போன எலும்புகள், ஜாயின்ட்கள் கழண்டு போன எலும்புகள், உடைந்து போன நொறுங்கி போன எலும்புகள், மக்கி போன எலும்புகள், எதுவானாலும் சரி. The prophet is a prophet. The prophetical gift is a prophetical gift. It has life because you speak the word of God. தேவனுடைய வார்த்தை நீ பேசுகிறபடியால் தேவனுடைய வார்த்தை செய்வதாக இருக்கிறது. அது உணர்ந்த எலும்புகளை அது உயிரடைய செய்ய வழிவதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தர் ஒரு வேளை சொன்னார், ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை ஜெபம் பண்ணுவோம். Hey, come in. Now speak. அந்த எலும்புகளோடு பேசு. அந்த சரீரத்தோடு பேசு. அந்த சரீரத்தோட உறுப்புகளோடு பேசு. இது அவசியமா வார்த்தை செய்வாங்க. கர்த்தர் சொன்னார், பேசு. அப்பதான் முதல் முறையை பேசுங்க. ஏய் எலும்பே, ஏய் சதையே, ஏய் நரம்பே, ஏய் தோலே, ஏய் ரத்தமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரெண்டு பேரையும், ஒன்று மனுஷனுக்குள்ள வார்த்தை, இன்னொன்று சரீரத்துக்கு தேவையான வார்த்தை. உலர்ந்து போன எலும்பு. தீர்க்கதரிசனம் என்றால் உலர்ந்து போய் கிடக்கிற குடியிலும் சாராயத்திலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் பிடிவாதத்திலும் விழுந்து கிடக்கிற கொலைபாதகி, விபச்சாரி, வேசித்தனத்தில் விழுந்து போனவர், ஆணோடு ஆண் சேர்க்கை, பெண்ணோடு பெண் சேர்க்கை, இப்படியாய் மனச்சாமாய் நடக்கிற எந்த ஒரு ஜாதியோ ஜனதா இருந்தாலும் நீ தீர்க்கதரிசனமாய் பேசுகிற வார்த்தை அவர்களுக்குள்ளே போகும். பாயிண்ட் நம்பர் 2. 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஓ, நீ தீர்க்கதரிசனம் உரைத்தால் உயிரடைவார்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya. தீர்க்கதரிசனம் என்ன செய்யும்? செத்து போன எலும்புகளை, செத்து போன குடும்ப வாழ்க்கையை, உடைந்து போன, நொறுங்கி போன இல்லற வாழ்க்கையை, தாம்பத்திய வாழ்க்கையை, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை, மனத்து கற்பத்தை, குழந்தை பிறக்கையே வழி இல்லாத கற்பத்தை வாழ்க்கையை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைத்தால் அவைகள் உயிரடையும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பாயிண்ட் நம்பர் 3. 6வது வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து தீர்க்கதரிசனம் சொல்லும்போது நரம்புகள் உருவாகும். எனக்கு தெரியாது. ஆவியானவர் சொன்னார், கிருபைகள் உருவாகும். அங்கே கிருபை பெருகும். அந்த குடும்ப வாழ்க்கையில கிருபை பெருகும். அந்த சரீரத்தில கிருபை பெருகும். உடைந்து போன எலும்புகளுக்குள்ளே, உடைந்த அறுந்த கிழிந்து போன சதைகளுக்குள்ளே, கிழிந்து போன கர்ப்ப பைக்குள்ளே, ஆபரேஷன் பண்ணப்பட்ட இருதயத்துக்குள்ளே, அடைக்கப்பட்ட இருதயத்துக்குள்ளே, ரத்த கட்டி ஏற்பட்ட அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட வியாதிப்பட்ட சம்பவத்துக்குள்ளே தேவ கிருபை ஏற்படுமா? நீ தீர்க்கதரிசனம் உரைக்க உரைக்க கிருபை செயல்படும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நரம்புகள் அங்கே உருவாக வாசிங்க. உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, உங்கள் மேல மாம்சத்தை, that is called healing. The Lord told me, நீ தீர்க்கதரிசனம் உரைத்தால் அங்கே சுகம் உண்டாகும். அற்புத சுகம் உண்டாகும். அற்புதமான சுகம் உண்டாகும். உன் வாயில் இந்த வார்த்தைகள் போடப்பட நீ ஜெபம் பண்ணுவதே தீர்க்கதரிசனம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு ப்ராஃபட்டுடைய வாயில ஒரு ஜெபம் தீர்க்கதரிசனமான ஜெபமாக இருக்கும். சில சமயத்தில் நமக்கு தெரியாத ஆள் யாரு ஜெபம் பண்ணுங்க முன்னாடி இருப்பாங்க.
ஜெபம் பண்ணி முடிச்சோட அவங்க சொல்லுவாங்க, எப்படி சொன்னீங்க பத்தி ஜெபமே பத்தி சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு தெரியாது. நம்ம என்ன ஜெபமும் அவன் லைஃப்ல நமக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்லுவாங்க, என் லைஃப்ல ஜெபம் பண்ணீங்களா, தெற்கு தரிசனமான ஜெபம் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, ஹீலிங் நடக்கும். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. உங்களை தோளினால் மூடி. ஹல்லேலூயா. God said, தோளினால மூடுறதுன்னா தேவன் தன்னுடைய பாதுகாப்பை கொடுப்பான். The protection takes place. தேவனுடைய தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது அங்கே ப்ரொடெக்ஷன் உண்டாகும், அங்கே பாதுகாப்பு உண்டாகும். குடும்பத்திலே பாதுகாப்பு, வாழ்க்கையிலே பாதுகாப்பு, சரீரத்திலே பாதுகாப்பு, நீ போகும்போது வரும்போது பாதுகாப்பு, எல்லா விதத்திலும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். 7வது வசனம், பாயிண்ட் நம்பர் 6. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அங்க ஒரு பெரிய இரைச்சல், எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும், எழுப்புதல் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். அந்த இரைச்சல் உண்டாகும், எழுப்புதலின் சத்தம் கேட்கும். மாமா சொல்லுங்க, செத்து போன உலகங்கள், செத்து போன உன் தேசம், செத்து போன உன் சபை, செத்து போன உன் ஊழியம், செத்து போன உன் குடும்பம், அங்கே எழுப்புதல் வரும். ஆமா சொல்லுங்க, 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 சொல்லுங்க. தீர்க்கதரிசியா உங்க வீட்டுல வச்சாருன்னா, வீட்டுக்குள்ள தீர்க்கதரிசி, சபைக்குள்ள தீர்க்கதரிசி, காட்டுக்குள்ள தீர்க்கதரிசி, எங்க தீர்க்கதரிசியா இருந்தாலும் உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அந்த தேசத்துல, அந்த பகுதியில, அந்த சபையில, அந்த எல்லையில, அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். ஆமென், ஆமென், சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. நீ வெறும் தீர்க்கதரிசனத்தை தான் சொல்லுவ, ஆனா அந்த எழுப்புதல் மத்தியில் இல்லையா எழுப்புதல் தீர்க்கதரிசனத்துல எழுப்புதல் ஒரு வாசிக்க 7ஆம் வசனம். இதோ அசைவு உண்டாகி ஒண்ணுமே அசையாம இருக்கிறதெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிடும். செத்து மாறி கிடக்கும், அசையாத பைன்ஸ் அசையும், அசையாத காரியங்கள் அசையும், கல்லான இருதயங்கள் அதையா மாறும். ஆமா சொல்லுங்க, ஏன் அது தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி வேதம் சொல்லுது, அவன் தீர்க்கதரிசனம் ஆரம்பிச்சா கல்லான இருதயம் சதையா மாற அசையா. நீ பேச 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 வீடு அசையும், அசையாம இருக்கிற புருஷன் அசைவாரு, கைது கிடக்காரு, உன் மனைவி அசைவா, உன் பிள்ளைகள் அசைவார்கள், உன் பெற்றோர்கள் அசைவார்கள். உன் தீர்க்க தரிசனத்தில் வார்த்தைகள், உன் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அசைவை கொண்டு வரும். ஆமா, உன் சபையில அசைவை கொண்டு வரும். நீ ஊழியத்துக்கு போகிற ஸ்தலங்களிலே உன் கேன்சர்ல அசைவுகள் உண்டாகும். ஆமா, வாசிங்க. ஒவ்வொரு எலும்பும் தந்தம் எலும்போடு சேர்ந்து கொண்டது. தீர்க்கதரிசனம் சொல்லி பிரிக்கிறவங்க சரியில்லாத கல்யாணம், நான் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க, நான் தீர்க்கதரிசனம் சொல்லி நீ கல்யாணம் பண்ணல, என்ன பண்றது, டைவர்ஸ் பண்ணணும். தீர்க்கதரிசனம் உரைத்தான், ஒவ்வொரு எலும்பும் தந்தன் 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 எலும்போட போய் சேர்ந்து உன் தீர்க்கதரிசனம் எவனே கூட இருப்பாரு. தீர்க்கதரிசனம் போய் சேர்ப்பாங்க, கொண்டு போய் விட்டு திருப்பி வந்து பேச. பாயிண்ட் நம்பர் 9, கடைசி வாசிங்க 10ஆம் வசனம்.
எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஒரு பெரிய சேனை. உங்களால ஒரு தீர்க்கதரிசி ஒரு சுடுகாட்டு சுடுகாட்டு தீர்க்கதரிசி ஆண்டவர் கேட்கிறதை எங்க கொண்டு போயிருக்க எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கல என்னன்னா சுடுகாடு. அங்க போய் ஒரு எழுப்புடுவார். சில பேர் நான் இருக்கிற இடத்துல எழுப்புடே வரமாட்டேன், நான் ஜோமணி ஒரு ஆத்மா கூட ரசிக்கப்பட மாட்டேன்னு சொல்றாங்க. சுடுகாட்டுக்கு ஒரு கூப்பிட்டு போனாலும் அங்கேயும் எழுப்புதல் வந்துடுறையா? ஏன்னா நீ கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறவன், கர்த்தருடைய வாயா இருக்கிறவன். நீ பேசலாம் செத்து போனதெல்லாம் உயிர் பெற்றுடும் சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேல ட்ரை பண்ண ஆண்டு வரேன். செத்து போனதெல்லாம் எடுக்கணும், செத்து போனதுல சொல்ல மாட்டீங்களா? எனக்கு ரொம்ப ஆசை, நான் எடுத்து விடுவேன். பயப்பட வந்துருச்சு கிட்ட யாருக்கு சாப்பிடணும் ஆசை இருக்குது? ட்ரை பண்ணி பாருங்க, நான் ஜெபம் பண்ணி பாருங்க. எனக்கு எதுக்குமா இந்த ஒப்பு? நீ ஜெபம் பண்ண வேணாம், நான் சாகவும் வேணாம். நீங்க சாமானிய மாஸ்டர் 102 வருஷம் உயிரோட இருக்கீங்க. காலையில் சொல்லிக்கா, அதுக்கு மேல என்ன கேட்கறீங்க? எங்க வீட்டுக்கு ஒரு நாள் எனக்கு நாய்க்குட்டி செத்து வச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அவன் ஜெபம் பண்ணி உயிரோடு இருக்கிறாங்க. நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைமையில கால வச்சு ஜோமன் செத்தனா இணைய சிரிக்குது. சொல்ல மாட்டேங்கிறா, சிரிச்சிருக்க என்ன பார்த்தா அவங்க கேவலமா வச்சோம். நீ ஜோமணி எந்த செத்தனா ஏற்றிருக்க போதுங்க. நானும் ஜோமணி நாமத்துல ஜோம் பண்ண அது ஏற்றிக்கவே இல்லை. ஒரு கையில ஒரு ஜபான் வச்சிருந்தேன், வாயை திறந்து ஊத்துட்டேன், செத்து வச்சாங்க. ரொம்ப சோகமா வந்துட்டேன். கொஞ்ச நேரம் பட்டு பார்த்தா நாய் குறைக்கிற சத்தம் கேட்குது. என்ன குறைக்கிற சத்தம் கேட்குது? வெளியே பார்த்தா உங்களோட உட்காந்துருக்கேன் நாய். நான் சொன்ன வசனம் உண்மை